அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி 20th இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இன்டிமேட் பண்ணியிருக்கிற விதங்கள் டெலிகிராம்ல நம்ம என்னென்ன விஷயங்களை இன்டிமேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு 23rd மார்க்கெட்ல என்ட்ரி டார்கெட் லெவலை பற்றி நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துடலாம். மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆகும்போது நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி என்ன நடக்க சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன ஷார்ட்ஸ்ல வந்து இன்ட்ராடே லெவலை கொடுத்துருந்தோம். மார்க்கெட் இன்டிமேஷன், அப்புறம் மார்க்கெட் ரேஞ்சில் போயிட்டு இருக்கு. ஸோ ரேஞ்சுக்குள்ள இந்த ரேஞ்சில் வந்து இந்த டைப் ஆஃப் மார்க்கெட் நமக்கு ஆப்ஷன் பையஸாக இருக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகாது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை நம்ம இன்டிமேட் பண்ணி அதனால எக்ஸ்பெக்ட் பண்ணி எடுக்காதீங்கன்னு கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக பிரேக் அவுட், இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகும்போது அடுத்த டார்கெட்டாக ஒரு சின்ன டார்கெட் அப்படின்ற மாதிரி ஒரு லெவலில் 240 அந்த லெவலுக்கு மேலே கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம டெலிகிராமில் போஸ்ட் பண்ண விஷயங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே அப்படிங்கிற லெவலை பொறுத்த வரைக்கும் ஒரு மார்க்கெட் வந்து ரேஞ்ச் போயிட்டு இருக்கு. ஸோ ரேஞ்சில் பர்டிகுலராக 21,580 இருந்து 680 வரைக்கும் மேக்ஸிமம் ரேஞ்ச், அதாவது ஷார்ட் டேர்ம் ரேஞ்சு ஒரு 100 பாயிண்ட்டுக்குள்ளே தான் இருக்குது. இதில் ஆப்ஷன் பையர்ஸ்க்கு வந்து இந்த மார்க்கெட் வந்து செட் ஆகாது. ஸோ வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வியூ கொடுத்துருந்தோம். ஸோ அந்த லெவல்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி தான் மார்க்கெட். ஸோ இந்த மார்க்கெட் லெவல்ஸ்குள்ள பார்த்தீங்கன்னா சூப்பராக இப்படியே தான் சுற்றிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் பெருசாக எந்த பொருட்களும் கிடையாது. நமக்கு ப்ரீவியஸ் டேஸில் வந்து இங்கே பையிங் சொல்லியிருந்தோம், அடுத்து இங்கே செல்லிங் சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ரெண்டு மட்டும்தான் நடந்திருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம 2 என்ட்ரி தான் இப்போ அதில் 2 நாளைக்கு கிடைச்சிருக்கோம் அப்படிங்கிறத என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மண்டேக்கான மார்க்கெட்டோட என்ட்ரி டார்கெட் லெவலில் பார்க்கறதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அக்யூமுலேட் ஆகக்கூடிய லெவல் அப்படிங்கிறது மாதிரி பார்த்துடலாம் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அக்யூமுலேட் ஆகக்கூடியது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சப்போர்ட் லெவல் அப்படிங்கிற நம்ம அடுத்தடுத்து பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 21,600 அப்படிங்கிறது வந்து 1,17,000 கான்ட்ராக்ட் மேலே இருக்குது. ஸோ அடுத்து 1,66,000 வந்து பார்த்தீங்கன்னா 21,700, அடுத்து 800, ஸோ 22,000. ஒவ்வொரு 100 பாயிண்ட்ஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி அக்யூமுலேஷன் இருக்கு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அக்யூமுலேட் பண்ணியிருக்காங்க. சப்போர்ட் அப்படின்ற மாதிரி, சாரி ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்ல சப்போர்ட் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது 21,600 அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா 1,06,427 ஆகிட்டு இருக்குது. அடுத்து 100 பாயிண்ட்ஸ்ல 21,500 இந்த லெவலுக்கு அடுத்து அக்யூமுலேஷன் உள்ள வேல்யூமா இருக்கிறது பார்த்தீங்கன்னா 21,000 தான். ஸோ 21,036 சாரி 1,36,000 அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா 21,000 தான் அக்யூமுலேட் இருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மேஜர் சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய லெவலாக இது மட்டும்தான் இருக்குது. ஸோ 21,500க்கு அடுத்து மேஜராக இருக்கக்கூடியது 21,000 அப்படிங்கிறது தான். ஸோ இந்த இதுவும் கொஞ்சம் முக்கியமான விஷயம் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இப்போ நம்ம இன்ட்ராடே லெவல் அப்படின்ற மாதிரி பார்க்கறதுக்கு முன்னாடியே ஒரு வைடாக நம்ம எப்பயுமே ஓவரால் வியூங்கிறது நம்ம பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து ஓவரால் வியூ நம்ம பார்க்கும்போது மார்க்கெட் நம்ம ஷார்ட்ஸில் ப்ரீவியஸ் டேஸில் சொல்லியிருக்கிற ஷார்ட்ஸ் வீடியோஸில் மாதிரி தான் 21,800 இங்கிருந்து விழுக ஆரம்பிச்சிருச்சு. அதாவது இங்கிருந்து விழுங்க ஆரம்பிச்சது அப்படின்னா கேப் டவுனில் கரெக்ஷன் போனதுக்கப்புறம் அப்படி நேரடியாக வந்து ஒரு டவுன் 21,300 வரைக்கும். ஸோ அங்கிருந்து ஒரு கரெக்ஷன். இந்த லெவலுக்கு அப்புறம் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா ஒன்று 21,400 அப்படிங்கிற அந்த சப்போர்ட் 500, அடுத்து 300. ஸோ இந்த லெவலில் கீழே 1 by 1 வரலாம். அப்படி இல்லைன்னா இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகி அப் சைடில் 22,000 இந்த ரெண்டு லெவல் வரைக்கும் இப்படி போகலாம். ஸோ ரெண்டு தான் நமக்கான பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இதில் மேஜராக இண்டிகேஷன் இப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஹையர் டைம் ஃப்ரேமோட கரெக்ஷன் அப்படின்ற மாதிரி இது முடிஞ்சிருச்சு. அப்படின்றப்ப இந்த லெவல் பிரேக் அவுட் ஆனால் அடுத்தடுத்து ரெசிஸ்டன்ட், அதாவது 750, 820 அப்படிங்கிற லெவலில் ரெசிஸ்டன்ட் ஸ்ட்ராங்காக இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் சப்போர்ட்ல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 21,470, 21,390, அதுக்கு அடுத்து 21,280. ஸோ அந்த 3 சப்போர்ட் இருக்கு. ஸோ 3 சப்போர்ட்டுமே 3 ரெசிஸ்டன்ட், 2 ரெசிஸ்டன்ட் 3 சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த லெவல் நம்ம பார்க்கும்போது மொமெண்டம் வந்து ஜென்ரலாகவே இந்த மாதிரி ஜிக்ஸாக் பேஸில் வந்து அமையலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணுறேன். ஏன்னா இங்கேயும் அதை நடந்திருக்கு. ஸோ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்சைட் மூவ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணிடுச்சு. இந்த ரேஞ்சோட இந்த லெவல் லோ பிரேக் அவுட் ஆனால் அடுத்து சப்போர்ட் லெவல் அப்படிங்கிற மாதிரி 21,470, அடுத்து ஒரு புல் பேக் கொடுத்தா மறுபடியும் கீழே. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவும் அப் சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் குறைவாகவும் தான் காட்டுறது.
ஸோ ரெசிஸ்டன்ட் இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நம்ம பார்த்துருக்கோம். ஒவ்வொரு 100 பாயிண்ட்லையுமே அக்யூமுலேஷன்ஸ் இருக்குது மேலே. ஆனால் சப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா 21,300 வரைக்கும் தான் மேக்ஸிமம் சப்போர்ட்ஸ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக 21,000 வரைக்கும் கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இண்டிமேஷன் இருக்குது நம்ம ஓப்பன் இண்டஸ்ட்ரியிலையும் பார்த்தது. ஸோ அதனால மார்க்கெட் டவுன் சைடு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ட் ஹையர் டைம் ஃப்ரேம் இருந்து ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறதுனால இந்த ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ட்டை வந்து டச் பண்ணி ரிவர்சல் ஆகும்போது புட்டுக்கான என்ட்ரி எடுக்கலாம். அதுக்கப்புறம் 1 by 1 சப்போர்ட் லெவலில் நம்ம டார்கெட்டை பிளான் பண்ணிக்கலாம். இந்த லெவல் பிரேக் அவுட் ஆனாலுமே, அதாவது 21,580ங்கிற மாதிரி லெவலில் ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ட் வந்து பிரேக் அவுட் ஆகுதுன்னா அடுத்த ரெசிஸ்டண்ட்டாக 21,680 அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இந்த லெவல் போயிட்டு மறுபடியும் சின்னதாக ஒரு ரேஞ்ச் வரலாம். ஆனால் புட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும்தான் அதில் அதிகமாக இருக்குது நான் பார்க்குறேன். ஸோ எப்படி பார்த்தாலும் அதனால ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ட் டச் பண்ணி ரிவர்ஸ் ஆகும்போது நம்ம காலுக்கான பிளான் வச்சுக்கலாம், சரி புட்டுக்கான பிளான் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இன்ட்ராடேல இந்த என்ட்ரிக்கான பாசிபிலிட்டிஸ் நம்ம எப்படின்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் மண்டே, அதாவது நமக்கு டியூஸ்டே மார்க்கெட் அப்படிங்கிறது இந்த லெவலுக்கு மேலே, அதாவது கேப் அப்பில் ஓப்பன் ஆகும்போது ஆல்ரெடி ரெசிஸ்டன்ட் லெவலை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனால இந்த ஒரு ஷார்ட் டைம் ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணோம். இந்த ரேஞ்சில் லோ பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம கீழே சப்போர்ட் லெவல் அப்படிங்கிற மாதிரி இந்த சப்போர்ட், அதாவது 21,470 அப்படிங்கிறதும் இந்த லெவல் பிரேக் அவுட் புல் பேக் கொடுத்து ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ட் டச் பண்ணி டவுனில் வரும்போது அடுத்த டார்கெட்டாக 21,390 அப்படிங்கிற மாதிரியும் நம்ம பிளான் பண்ணலாம். ஸோ இங்கேருந்து கேப் அப் ஓப்பன் ஆகி கீழே வரும்போது இந்த பேசிக்கில் நம்ம பிளான் வச்சுக்கலாம். ஒருவேளை கேப் டவுனில் டேரெக்டாக 21,460 400 அப்படின்ற மாதிரி இந்த லெவலில் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனால் ரெட் கேண்டிலா க்ரீன் கேண்டிலா அப்படின்னு பார்த்துட்டோம். க்ரீன் கேண்டில் அப்படின்ற போது நம்ம கரெக்ஷன் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ட் வரைக்கும் தான் நமக்கான லெவல் டார்கெட். ஸோ இங்கிருந்து ரெசிஸ்டன்ட் வரைக்கும் டார்கெட் வச்சுக்கோங்க. அங்கிருந்து மறுபடியும் புல் பேக் ஆகும்போது கீழே டவுனில் வரும்போது நம்ம புட்டுக்கான பிளானை வச்சுக்கலாம். இப்போ இந்த ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் ஆனால் அங்கிருந்து மேலே வந்து டார்கெட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான். 60லேருந்து 21,600லேருந்து வெறும் 660 to 80 இந்த லெவல் மட்டும்தான். ஸோ 60 to 80 அப்படிங்கிறது ஒருவேளை சடனாக மேலே போய் கீழே இறங்குறதுக்கான பாயிண்ட்ஸ் கூட இருக்கலாம். ஸோ அதனால அங்கேயும் நம்ம புட்டுக்கான பிளானை வச்சுக்கிறது சேஃபாக இருக்கும். நாளுக்கான பிளான் அப்படின்னு நான் நினைக்கிறது வந்து 21,730க்கு மேலே வந்து க்ளோசிங் இருந்தால் அங்கிருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மேலே போகலாம். ஸோ அப்படி இல்லைன்னா அது வரைக்கும் நம்ம அந்த கால விஷயத்த மைண்ட் பண்ணாமல் சப்போர்ட் எடுத்து மேலே போகும்போது ஸ்கேல்பிங்கில் காலும், புட் எடுத்து கீழே வரும்போது ஸ்விங்கில் புட்டும் வச்சுக்கிறது சேஃப் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்ட்ரி டார்கெட் லெவல் எப்படி இருக்கலாம், எப்படி என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த வியூ என்னோட மட்டும்தான். உங்களோட ஐடியாவோட கம்பேர் பண்ணி ஒரு சேஃபான பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். இதில் ஸ்ட்ரைக் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் காலுக்கும் புட்டுக்கும் கால் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் 21,400 to 300 ரெண்டில் ஏதாவது ஒரு கால் எடுக்கலாம். புட்டை பொறுத்த வரைக்கும் 21,800 to 700 ரெண்டு லெவல்லையும் புட்டில் ஏதாவது ஒரு ஸ்ட்ரைக்கை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லியிருக்கோம். இந்த வியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஒப்பீனியன் எதுவும் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்க. இந்த டீட்டெயில்ஸ் பிரேக் அவுட்டா அப்டேட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிற டீட்டெயில்ஸை டெலிகிராம் போஸ்ட் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.